கர்த்தாவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்திலே வந்து ஆர்ப்பரித்து பாடவும் நாமத்தை தொழுது கொள்ளவும் நமக்கு பாராட்டி இருக்கிற இரட்டைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் வைத்து கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் வந்து நான் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நம்முடைய ஆட்களை கண்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். இம்மட்டும் நடத்தின பிதேஸ்வர் இனி நடத்த வல்லவராக இருக்கிற நிச்சயத்தோடு கூட அவருக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்தம் இந்த விடுதலை காணப் போகிறேன். இயேசுவின் நாமத்தில் நிமித்தம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளப் போகிறேன். காரணத்தினால் நான் மூடப்பட போகிறேன் சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து போகிறேன். ஹalleluya. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹalleluya. Thank you Jesus. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட இருதயம் வீச சோர்ந்திருப்போமே. அவர் கிருபை என்றுமுள்ள சொல்லிருக்கிறது நமக்கு நன்றி. என் வாய் வார்த்தைகள் எங்கள் இதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தின் திருதியாக இருப்பதாக. ஆமென். இந்த காலவேளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து தேவன் கொடுத்து கிருபை என்று சொல்லி வாழ்க்கை நடிசே நாம் இப்போது நம்முடைய செவிகளை உதயத்தையும் ஆண்டு வசனங்களுக்கு நேராக திருப்ப போகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹalleluya. ஒளியை குறித்து இந்த காலவெளியிலே தேவனாகிய கர்த்தர் உத்தாசி கொண்டு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம சபை பேர் என்ன? கரெக்டா வந்து நீங்க பாயிண்ட் இருக்கு. ஜீசஸ் லைட் ஆஃப் லைஃப் மிஷன். இயேசுவே வாழ்வின் ஒளி. அந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நினைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில இருள் கவி இருக்கிறது. அநேக குடும்பங்களிலே இருள் சூழ்ந்திருக்கிறது. ஏன் நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இன்றைக்கு இருள் சூழ்ந்திருக்கிறது. பயம் என்கிற இருள் எல்லாருக்கும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரு 2 வாரமா கிட்டத்தட்ட உலகத்துல போர் 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 என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த போர் ஏற்கனவே ஒரு கிச்சன் வரைக்கும் வந்துருச்சு. கரெக்டா? நம்ம வீட்டு கிச்சனுக்கு வந்துச்சா இல்லையா? எப்படி வந்திருக்கு?
அப்பா ஃபிங்கர்ல மட்டும் எவ்வளவு கரெக்டா இருக்கவங்க அங்க அடிக்கிறான் அமெரிக்காக்காரன் ஈரான்காரன் அடிச்சுக்கிட்டு இங்க நம்ம வயசுல நம்ம வீட்டுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய போராட்டம் வந்துட்டு உலகம் முழுவதிலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணம் வந்து சமாதானம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஏதோ துன்மார்க்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க மறுத்து விடுகிறோம். ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு செலுத்த நாம் மறுத்து விடுகிறோம். ஒருவரை ஒருவர் வாழ்வதற்கு நாம் மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடாத படித்து சத்துவான் அழகா இந்த காரியங்களை பயன்படுத்திக் கொள்கிறார். யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு கொண்டு விடும்போது சிறு பிள்ளைகள் வரைக்கும் அவர்கள் மாண்டு போகிறார்கள். அந்த பிள்ளை என்ன தவறு செய்ததுன்னு சொல்லி நாம் யோசிக்கலாம். அந்த குடும்பம் என்ன தவறு செய்தவர்களை நாம் யோசிக்கலாம். ஆனால் உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது என்பதை சூழ்நிலைகள் நமக்கு காண்பிக்கிறது. அந்த கால ஐஸ்வர்யம் வேத பலகை சொல்கிறது பாருங்கள். 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. மீண்டும் சொல்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனாலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன்தான் அந்த ஒளியில அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அவன் தான் சொல்கிறான், உலகத்திலே வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தால் உலகமும் அவரை அறியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், கால வேளையிலே இயேசு கிறிஸ்து இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புகிறார். இன்னைக்கு பாவம் என்ற இருள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான போராட்டங்கள் நிமித்தம் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள கூடாத பலவிதமான இருள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்ல அற்புதமான வேளை. உலகம் பற்றிக் கொள்ளவில்லை, ஆனால் அந்த உலகத்திற்கு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறக்க விரும்புகிறார். கிறிஸ்துமஸ் காலங்கள் முடிந்தது. இயேசு பிறந்தார். இயேசுவின் பாடல்களை பாடினோம். காலங்கள் முடிந்தது. இப்போது இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே பவனி செல்வோம், சிலுவை கொண்டு வருவோம், இயேசுவை சிலுவையில் அறைவோம், தியானிப்போம். மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பிடுவோம். அவ்வளவுதான். திரும்ப அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு போயிடுவோம். இதேதான் வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. வருகிறோம் போகிறோம். இது நம்முடைய கேலண்டர் படி எல்லாம் நேர்மையாக நடக்கிறது. ஒழிய என் வாழ்க்கையில இயேசு எதுக்காக வந்தார் என்ற சிந்தனை மாத்திரம் இன்றைக்கு வாழ்க்கையில உருவாகவில்லை. அந்த சித்தம் வாழ்க்கையில செயல்படவில்லை. ஈரோடனை பற்றி கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒளியை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்ல அநேகர் மறுத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யோவான் குறித்த வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். அந்த யோவான் ஆண்டவரை குறித்து அழகாய் பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மாற்ற வரைக்கும் வருகிறார். மனம் திரும்புக என்று சொல்லி சவாலிட்டு பேசும் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அழகாய் சில வசனங்கள் சொல்கிறதை நாம் வாசிக்க கூடும். 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? அண்ணாவும் காய்பாவும் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோடலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயிலாகவே எழுதியிருக்கிறபடி அழகாய் சொல்லப்பட்டது. ஏசாயா மூலமாக தேவன் சொல்லிவிட்டார், யோவான் வருவான்,
சத்தியமாய் போதிப்பான். இருக்கிற ஜனங்களுக்கு ஒளிச்சத்தை கொடுத்து பிரசங்கிப்பான். ஜனங்களை மீட்க முடியாத வழிகளை அவன் சொல்லித் தருவான் என்று சொல்லி சொன்னது போல அவன் வருகிறான். 6ஆம் வசனம் சொல்கிறது, அவன் யோர்தான் நதிக்கு அருகாமையும் போய் பாவ மன்னிப்புக்கு மனதுள்ள ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். இது காலவெளியில உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிரசங்கம் இது சாதாரண பிரசங்கம் அல்ல. ஒவ்வொரு வாரமும் இங்கிருந்து அருளப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் முதலாவது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆலயத்துக்கு வந்தோம், ஆலயத்திலிருந்து போனோம், நம்முடைய ஆயர்கள் சொல்லுகிறார் சில கூட்டங்கள் முடிந்தது என்பது அல்ல. நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேனோ அந்த அடைப்பிலே உறுதியா இருந்து முன்னேறி சென்று எனக்காக வைக்கப்பட்ட பந்தயமுறை அடைபடி தொடர்ந்து ஓடும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் இருப்பார், ஒரு முன்னேற்றத்தை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அவன் சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் இங்கே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்துக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன பேரு? பாப்பா, இதுக்கு என்ன பேரு? சரி, நம்ம பிஷப் உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துக்கு என்ன பேரு? இங்கிலீஷ்ல ஆல்டர் அப்படிம்பாங்க. சரிதானா? ஆல்டர். இது என்னது? அது பலிபீடம். இது என்ன பீடம்? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. புல்பிட். யார் சொல்றது? புல்பிட். புல்பிட் என்னது? பிரசங்க பீடம். அது பலிபீடம், இது புல்பிட், பிரசங்க பீடம். இந்த புல்பிட்க்கு அர்த்தம் என்ன? புல்பிட். பிட்ல இருக்கிறாங்க எல்லாரும். நான் மேல நின்றுட்டு இருக்கேன், சரிதானா? நாலுல ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் கீழே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். பிட்ல இருக்கிறோம், பள்ளத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குகளை சொல்லுகிற பேர் பலிபீட், புல்பிட், புல்லிங் from the pit. பள்ளத்தில் இருக்கிறவெல்லாம் தூக்கி எடுப்பதற்காக தான் இந்த பீடம். அதுதான் பிரசங்கம் பண்ணுறது. எல்லாரும் சாதாரணமான இடம் இல்ல, எல்லாரும் ஏறிட முடியாது. எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறது ஆண்டவர் ஏற்க முடியாது. ஆண்டவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய நாமத்தை உண்மையாய் சுமக்கிற ஒருவர் மாத்திரம் தான். இந்த ஊழியர் அழகாய் சொன்னார், எவனோ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறானோ அவனே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க முடியும். எல்லாரும் பிரசங்கிக்க முடியாது. One who crucified his life and Christ can preach the crucified Lord. சிலுவையில் அறையப்பட்டவனே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? எத்தனை ஆண்டுகள் வசனங்களை கேட்கிறோம், எத்தனை ஆண்டுகள் இதே ஆண்டுக்குள்ள வருகிறோம், எத்தனை வருஷம் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். எந்த வாழ்க்கை மாறி இருக்கிறது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வசனங்கள் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு மாம்சீக வாழ்க்கை ஒருபோதும் மாற்றப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு பெயர், Jesus is the light of life. இயேசு வாழ்வின் ஒளியாகவே வந்தார். உலக வேண்டுமானாலும் பற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அவன் திருச்சபை செய்த நீங்களும் நானும் அதை உறுதியை பற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த கால வேளை ஆண்டவரே எத்தனை நாட்கள் வசனங்களை கேட்டேன், இந்த வசனத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில மன திரும்புதல் ஏற்பட்டிருக்கிறதா எனக்கு தெரியும். இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினார் எனக்கு புரியும். அவர்களை பாடுகிறேன், ஆண்டவனுக்காக அழிக்கப்படுகிற உணர்வு ஒருபோதும் நான் உணர்ந்து கொள்ளவில்லை. காலம் கற்று சொல்கிறார், இயேசுடைய வாழ்வு ஒளியாக இருக்கிறது. உங்களுக்கு பிரகாசிக்கிற அந்த ஒளி இந்த உலகத்துக்குள் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் அழகாய் சொல்கிறார் பாருங்க, 7ஆம் வசனத்திலே, அவர் தனத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த பிரதான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு என்ன கடுமையான வசனம் பார்த்தீங்களா? எவ்வளவு மோசமான வார்த்தை இல்ல? விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். எனக்கு பிரசங்கத்துல நல்லா சொல்லிட்டா இவர் என்னத்தான் சொன்னாருன்னு நினைத்துக்குவீங்க. என் கொடுத்ததான் குறிச்சு பேசுறாங்க. எங்க போனா பிரசங்கம் ஒரு பெரிய இது நம்முடைய வாழ்க்கையில பிரசங்கத்தை கேட்கும் போது அந்த வசனம் என்னோட பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே வசனம் என்னோட பேசணும், வசனமே பரிசுத்தமாக்கும்,
யோவான் 17:17 சொல்கிறது, உம்முடைய வசனத்தினாலே சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எதற்காக வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே. எதற்காக இயேசு வந்தார்? இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தானே. மத்தேயு 1:21 சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் அந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதற்காக இயேசு வந்தார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க சொல்கிறார். பெரிய பாம்பு குட்டிகளை, இந்த பாம்பு அடங்காக்கணும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நிறைய முட்டைகளை வைத்து எத்தனையோ கணக்கு மடங்கு அந்த முட்டையை வைத்து அடங்காது. அத்தனை பாம்புகள் குஞ்சு கொடுத்துவோம், ஒரு படைய போல படங்கி போகும். அந்த வெறியன் பாம்பு சொல்லும் போது அது குறிப்பிட்ட காலம் காத்திருக்காதான், உள்ளுக்குள்ள இருந்தே அந்த உள்ளுக்குள்ள ஓட்டை போட்டு போட்டு எப்போ சீக்கிரம் உலகத்துக்கு வரலாற்று சொல்லி பிடித்து கொண்டு வெளியே வந்துருக்கும். அவ்வளவு ஆக்ரோஷமானது இந்த கட்டுவிரி வெறியன் பாம்புகள். அதை போல இருக்கிற ஜனங்கள் நீங்கள் சாபத்தால் நிறைந்திருக்கிறவர்கள், நீ பாவத்தால் நிறைந்திருக்கிறது. அழகை சொல்கிறார், வெறியன் பாம்பு குட்டிகளே, வெறியன் பாம்பு குட்டிகளே. உங்களுக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வந்திருப்பீங்க. துணிகரமா ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? மனம் திரும்புதல். ரிப்பென்டன்ஸ் அங்க இல்ல, மனம் திரும்புதல் இல்ல. அதே பழைய மனுஷன் தான். முந்தி வேல் சாமியார் திருப்போம், ஞானஸ்நானம் சாமுவேலா மாறிடுவோம். சாமுவேல் பேர் விட்ட பேர் திரும்ப வேல் சாமியா மாறிடுவோம். தெரியுதா? சாமுவேலு வேல்சாமி. நமக்கு ஒரு மாற்றமும் இல்லை. கிறிஸ்தவ பேரை தாங்கி இருக்கலாம். கிறிஸ்தவ பேர் வைக்கிறார், கிறிஸ்தவ கிடையாது. கிறிஸ்தவனுக்குள் இருக்கிறாரா? ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் மாத்திரம் போதாது. ஞானஸ்நானம் எடுத்தால் அதுக்குரிய பலனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நன்றாக வீட்டுக்கு வாசித்து பாருங்க. சிலர் கேட்கிறேன், அப்படின்னா என்ன செய்யணும்? 2 அங்கே இருக்கிறவன் அடுத்து ஆனாலும் உங்களுக்கு போச்சன் டிஃபென்ஸ் ராணுவத்தை பார்த்து கேட்கிறாங்க, யாருக்கும் சம்பளத்துக்கு முன்னாடி நீங்க கிம்பளம் வாங்காதீங்க அடித்து சொல்லுறான். அந்த காலத்துல கிம்பளம் லஞ்சம் இருந்தது. எல்லாம் தேவனுக்கு ரோகமான பகை என்று சொல்கிறான். அப்புறம் அறிவிக்கப்பட்டது அடுத்த வாரம் என்ன தியான கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சிலுவை இந்த அச்சுக்காக இவர் அடையணும். இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இது போன்ற சிலுவைதான் இயேசுவுக்காக அறையப்பட்டார். காயங்களை ஏற்றுக்கொண்டார். 39 அடி சதை பிச்சுக்கு வெளியே வருகிறது. சாதாரண சாட்டையில் அடிக்கல, ஈயம் காய்ச்சப்பட்டு ஆணிகள் அப்படி கொக்கிமா இருக்கும். அடிச்சு எடுத்தால் சட்டை பிச்சுக்கிட்டு வரும். யாருக்காக? ஜோனத்தானுக்காக. யாருக்காக? நமக்காக. ஆனால் நாம் ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறோம். திருச்சபையில வந்து நானும் எப்போ ஒருத்தர் நான்கிறானோ அவங்க வாழ்க்கையில உருப்பட முடியும். ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினான், ஊழியம் செய்ய விரும்பினான், அவன் தன்னைத்தானே முதலாவது வெறுக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். நான் என்கிறதை விட்டு வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். ரட்சிப்பு தான் வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு ஏற்ற கருவியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். சிலுவை தியான கூட்டம் என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. சிலுவை குறித்து பேசிவிட்டு உடனே வெளியே போய் சண்டை போடுறது. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, யாரா இருந்தா இருந்துட்டு போ. கர்த்தர் ஒரு தட்டு தட்டினாதான் எல்லாம் பல முடிவு. பேசுறதுக்கு வாய் இருக்காது, நாக்கு இருக்காது, பல்லு இருக்காது. பேசுவது பாருங்க, ஆக்கணும் அப்படிமா என்ன பண்றான் பாருமா. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு உறுதியா சொல்றேன், ஒண்ணும் பண்ண முடியாது. உன் நாக்கதான் கத்த கட் பண்ணுவார். கறி சாப்பிடுறதுக்கு ஈஸ்டருக்கு பல்லு இருக்காது, எலும்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே சான்ஸ் கிடைக்காது. அத்தை நொறுக்கி போடுவாரு. பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவனா இருக்குல்ல, அயோக பக்கம் பண்ணிருக்காங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
நேற்று வரைக்கும் என்ன பிரசங்கம் பண்றது ஆண்டவரே, போராட்டம் ஆண்டவர் சொன்னார். நீ போன சபைக்கு இப்ப புது பேர் என்னன்னு கேட்டார். என்ன புது பேரா? என்ன கேள்வி கேட்காது, நீ பதில மட்டும் சொல்லுங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். இப்ப புது பேர் அந்த சர்ச்சுக்கு வந்து பேர் என்ன போய் பாரு அப்படின்னு. அப்பதான் ஓ ஜீசஸ், அவர் தான் லைட்டா போய் அந்த லைட்டை போய் சொல்லு, அந்த லைட்டை பத்தி சொல்லு அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கே சொல்லி விட்டாச்சு. கர்த்தர் நம்ம சபையை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவரே. நம்ம இங்க வேணா பேர் வச்சிருக்கலாம் ஜீசஸ், அவரை பரலோகம் வந்து சொல்றாரு இந்த சபைக்கு பேர் மாறிடுச்சு, அந்த சபைக்கு நான் தான் வெளிச்சமா இருக்கிறேன், அதை போய் சொல்லு. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இந்த சபை ஏதோ ஏரிக்கரையில் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பரலோக கரையில் இருக்கு. தேவனுடைய பேர் ஆண்டோட 2 புஸ்தகம் இருக்கு. ஒன்னு பேர் ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு ஞாபக புஸ்தகம். யோசிப்பா, ஆண்டவரே வேலசோட சர்ச்சோட பேரு நீ ஞாபக புஸ்தகம் எழுதி வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த சபையில உட்கார்ந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கரையில கொடுங்கள், அப்பொழுது கர்த்தர் மீது பிரியமாயிருப்பார். திருவைதான கூட்டம் சாதாரணமாய் நாம் கடந்து போக வேண்டிய கூட்டம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அற்புத சமாரியப்பட்ட பிலிப்பு வருகிறார், ஊழியம் செய்கிறார். அந்த இடத்துல சீமோன் என்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறார். பிலிப்பு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. அநேகரை பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். 6ஆம் வசனம் சொல்கிறது, பிலிப்பு செய்த அதிசயங்கள் ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர்கள் சொல்லப்பட்டு ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேக அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்ட அநேக திமிர்வாதக்காரரும் சொப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம் உண்டு. பட்டணத்துல வந்து சந்தோஷம் இல்லை. எங்க இயேசு அறிவிக்கப்படுகிறாரோ, எங்க இருந்த அந்த இடத்துல ஒளி வருகிறதோ, அங்கே சந்தோஷத்தை தேவன் கொண்டு வருகிறார். உங்களுக்கு துக்கம் இருக்கிறதா? எனக்கு ஒளியாக இயேசு அறிவிக்கப்படுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் ஞாபகம் தேவன் சுகமா இருக்கும். உங்கள் பாவ கட்டுகளை அது தெரியுமா? நீங்க தேவனால் ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். ஒன்றுக்கு கலக்காது. உங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாக்காதை போகும் என்று சொன்ன கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் விடுதலை இந்த ஆசீர்வாதம் மாற்றுவது உண்மையுள்ளவராய். இதை பார்க்கிறார் சீமோன்கிறவன். அவர் மேஜிக் பண்ணி எல்லாரும் அவன் கடவுள் சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தான். இப்ப ஜனங்க எல்லாரும் அவனை நோக்கி ஓடுகிறார்கள். பிலிப்பு ஓடுகிறார்கள். என்ன அர்த்தம்? இதை பார்த்த உடனே இவன் கஜானா காலி ஆரம்பித்தது. பிசினஸ் ஒன்றும் அதுக்கப்புறம் நடக்கல. ஐயோ, நம்ம மாய வித்தையெல்லாம் காட்டி மக்களை மயக்க வச்சிருந்தோம், இப்ப உடனே நடக்கலையே, அப்படியே நார்மலாக போகட்டும். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 10ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய பிரதான சக்தி வந்தான் என்று எண்ணி சிறியோர் பெரிய யாவரும் அவனுக்கு செவி கொடுத்திருந்தார். மாய வித்தைக்காரர் செவி கொடுத்தார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றுதல் கொடுத்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். வசனத்தை கேட்டார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அப்போது சீமோன் விசுவாச ஞானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அதிசயங்களை அப்போது பிரமிக்கின்றனர். சமாரியர் தேவசனத்தை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் அப்படியே போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும், வசனத்தை கேட்கணும், மனம் திரும்பணும், தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்புதுன்னு சொன்னா முந்தி எந்த வாழ்க்கை இருக்கோ அதை விட்டு அப்படியே திரும்பிடும். இது வரைக்கும் போயிட்டு இருந்தேன், இயேசு என்னை அழைக்கப்படுகிறார், இனி தொடர்ந்து அது கேட்டு அப்படியே போறது பாவ வாழ்க்கை அப்படியே யூட்டர்ன் திரும்பும். மனம் திரும்பி இப்போது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி நான் தொடர வேண்டும். இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், எனக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை நோக்கி நான் ஓட போகிறேன். நான் என்ன காரியம் செய்கிறேன்? பொய்கள், புரட்டுகள், வேதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். கலாத்தியர்கள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ, அந்த பேஜ் என்ன சொல்றது? எல்லாருக்கும் 262 எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தினம் பாசிங்க. எப்பதான் நமக்கு இந்த வசனங்களை கர்த்தரோடு பேசுவது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 262ஆம் பக்கம் பாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. போதும். அதுக்கு முன்னாடி நம்ம மாம்சத்தின் கிரியைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். 19ஆம் வசனத்தை சற்று வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம்,
வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவர்கள் என்று சொல்லப்பட்டது. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன்னு கொஞ்சம் யோசிப்பாரு. சொல்லப்பட்ட ஏதாவது நிச்சயமா என்கிட்ட இல்ல, கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டா, நான் ஞானஸ்தானம் விட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ்ந்து சொல்கிறவர்கள் இந்த வசனத்துல இருக்கிற ஏதாவது ஒரு காரியமானாலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா சத்தியம் சொல்லுகிறது. பில்லி சூனியம் ஏதோ மந்திரவாதி தான் பில்லி சூனியம் வைப்பாங்க நினைக்காதீங்க. சாமுவேல்ல வாசிக்கிறோம், இரண்டகம் பேசுதல் பில்லி சூனியத்திற்கு சமமா இருக்கிறது. ரெண்டகம் பேசுறது நமக்கு தான் கை உள்ள கலையாச்சு. ரெண்டகம் பேசுறது என்னது? ஐயோ, எங்க பிஷப் இஷ்டமாக ஒருத்தர் ஊழியக்காரங்க இல்லைங்க. என்ன ஊழியம் தெரியுமா? மார்கரெட் மாதிரி ஜெபிக்க ஆடலைங்க அப்படின்லாம் எடுத்து விட்டுட்டு அத்தை தெருவில் போய் அவன் கிடக்குறான், அவ யார் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. மக்கள் ஜோனத்தான பற்றி பேசுறாங்க. என்ன பண்றது? சரி, உங்க பேர் என்ன போட்டுக்கோங்க. ஜோனத்தான் யார் தெரியுமா? இதான் ரெண்டகம். இதுக்கு பேர் ரெண்டகம். அவன் பேர சொல்றது அந்த ரெண்டகம்னா சூனியம். சூனியமா மாறிடுவீங்க. பிலிஸ்ல வைக்கிறாங்க. சூனியம் என்னது? அதுக்கு என்ன நம்பர்? எப்படி இருக்கும் சூன்யங்கிறது? ஒன்றும் தெரியாதா உங்களுக்கு? சூன்யம் தெரியாதா? தெரியாதா? இது பெரிய வட்டம் போடுறது 0. அது பேர் என்னது? அது பேர் தான் சூன்யம். ஒன்னுலாம் போறது சொல்லுவாங்க. சூனியம் வச்சுட்டு அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு. முந்தி 3 கட்டி இருந்தாங்க, இப்ப வாடகை வீட்டுல இருந்தாங்க, இப்ப அதுக்கும் வழி இல்லை, வாடகை விட முடியல, அப்படியே சூன்யம் ஆயிட்டாங்கன்னு சொல்றோம். ஒன்று அழிக்க பார்க்கறதா பில்லி சூனியம். இந்த பில்லி சூனியம் பண்றவன் மந்திரவாதி மட்டும் இல்ல, விசுவாசி தான் பண்றான். ரெண்டகம் பேசுறது. நாம ரெண்டகம் பேச அனுமதிக்க கூடாது. ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தை கரெக்டா இருக்கணும். நாளைக்கு இந்த வார்த்தை மாற்றி பேசக்கூடாது. டாக்டர் இங்கிலீஷ்ல இருக்கு. என்கிட்ட 2 நல்ல கெட்ட பழக்கம், புரியுதா? 2 நல்ல கெட்ட பழக்கம். ஒண்ணு, போய் சொல்லக்கூடாது. எனக்கு போய் சொன்னாலும் பிடிக்காது. யாரும் கம்பார்ட்மெண்ட் ஒத்து பார்க்க குழந்தை போய் சொன்னா கிழிச்சு விடும். எவனா கவலைப்பட அவனால 6000 இடத்துல சரி, கிடைக்காட்டாலும் சரி, கவலைப்பட மாட்டேன். பணக்காரனாலும் சரி, பெரிய கோடி சொன்னாலும் சரி, போடான்னு இருப்பேன். உன் பித்தலாட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உன் கூட இருந்தா நானும் ஒன்று மாதிரி மாறிடுவேன், வேண்டாம். வேதம் சொல்லுது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, நீ அப்படி மாறிடுவாதே. நம்ம யாரோட சேதமோ அந்த குணம் அப்படி வந்துடும். போய் பேசிட்டு விலகி இருக்கு. அடுத்தது 2 மாய்மான். ரெண்டுகம் பண்றது டாட்சி, ரெட்டனா இப்படியும் பேசுறது அப்படியும் பேசுறது. இது ரொம்ப டேஞ்சர். வாழ்க்கையை ஒண்ணுமில்லமாக்கிடும். ரெண்டுமே இருக்கக்கூடாது. பொய்யும் இருக்கக்கூடாது, பொய்னாவும் இருக்கக்கூடாது, ரெட்டனாவும் இருக்கக்கூடாது. ஆண்டவரை தான் வெறுக்கிறார். பாருங்க, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. பைபிள் அப்படியே நான் சொல்லுவேன், அவன் நம்ம கல்லு மண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை பார்த்தா பயந்து அப்படியே சாசனமா ரோட்ல விடுக்கிறோம். நம்ம ஆளு பைபிளை அக்கில வச்சுட்டு அக்கிரம் மாட்டாரு, பயப்படுறதே கிடையாது. பைபிளை கை வச்சு என்னெல்லாம் அர்த்தம் மாட்டாங்க. யாரும் பண்ண முடியாது. யாரும் தெரியுமா? எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம்ப்பா, ஆண்டவருக்கு தெரியும். அவன் என்ன செய்யறானா, அவனுக்குள்ளதான் பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம். நமக்கு வைராக்கியம் இருக்கு. எங்க அக்காட்ட பேச மாட்டேன், அவன் எப்படி துரோகம் பண்ணிட்டா தெரியுமா? அவன் செத்தாக மூஞ்சு செத்து போயிட்டு அப்புறம் மூஞ்சு வைராக்கியம் பேசுறது. அடுத்த சண்டை, கோபங்கள், பிரிவினைகள், மாற்றவேதங்கள், பொறாமைகள். இந்த பொறாமையம் என்றால் என்னது? என்ன காட்டி கொண்டு வரும்? எலும்பு உருக்கி, போன் கேன்சரே வந்துடும். எலும்பையும் உருக்கிறோம் பொறாமை.
பொறாமப்படுறத நிறுத்திக்கணும், எல்லாம் விட்டுணும். எனக்கு பொறாமைக்கு அடுத்த கட்டம் எப்படியாவது ஒரு வாழட்ட மாட்டேன். என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஜோனத்தான அழிக்காம விட மாட்டேன். நேராவே சொல்லியிருக்கேன், சவாலா விட்டுறேன். உனக்கு வச்சுட்டோம்டா, வச்சுட்டோம். என்ன வச்சுட்டோம்? நம்ம கோபத்தை என்ன சொல்றோம்? என்னடா உனக்கு வைக்கிறேன். எவ்வளவு வெள்ளம் சொல்றீங்க பாத்தீங்களா? வாலிபம் அப்படியே மியூட்ல போகுது. உனக்கு வைக்கிறேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றேன் 91ல பொல் அங்க அவருக்கு வச்சிருக்கிறாங்க. பொல் ஆப்பு ஆப்பு நேரிடா. இது ஏன் டிரான்ஸ்லேஷன்? பொல்லாத ஆப்பு அவருக்கு வச்சிருக்கிறாங்க. அதான் சொல்றேன், அந்த ஆப்பு எனக்கு எப்படி வருதா? பொறாம வந்துருச்சுன்னா அடுத்த கட்டம் அழிக்கணும், அழிக்கணும். அவன் விட மாட்டேன், விட்டவே மாட்டேன். அவன் சாவு யார் கையில? அவங்க கையில. அப்ப தற்கொலை இல்லது என் கையில. எவ்வளவு பேர் சொல்றாங்க இல்ல, இதான் அந்த பொறாம அடுத்த கட்டம் அழிவுக்கு நேரம் கொண்டு போகும். அந்த சொல்றாரு, விசுவாசியே, மனம் திரும்பினவனே, மனம் திரும்பினவனே, உனக்குள்ள ஆவியின் கனி. அப்படி ரட்சிக்கப்பட்டான் அவன் எப்படி இருப்பான்? 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படி இதெல்லாம் இருக்கணும் நமக்கு. நற்குணம் சில பேர் வச்சிருப்பாங்க, நற்குணம் வாழ்க்கை ஃபுல்லா துர்குணமா, பேர் மட்டும் தான் நற்குணம். நாரி தலைவான், பேரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை மாறணும். பொறாமை எல்லாம் போய் அன்பு, சந்தோஷம், சமாதானம், உண்மை இருக்கிற வாழ்க்கையில் போய் பேசுறதை விட்டுரும், கலகம் பண்றதை விட்டுரும். கலகம் பண்ண வாழ்க்கை சொல்றாங்க, அவன் கெடுக்காம விட மாட்டேன், அவனை அழிக்காம விட மாட்டேன், அவன் என்ன ஆகிறான் பாரு. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கக்கூடாது சொல்கிறது. அப்படிதான் இந்த பிலிப்பு செய்தான். அடுத்த பிறகு சீமோன் போய் செய்தான். வராங்க, பேருவெல்லாம் கை வைக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பார்த்து நாளுக்கு மீண்டும் ஒரு இடம் வருது. கையை வச்ச உடனே அபிஷேகம் பெற்றுக் கொடுக்குறாங்களே. இந்த வர மட்டும் எனக்கு இருந்தா நான் திரும்ப எவ்வளவு சம்பாதிப்பேன். என்னோட மாயத்தை பட்டு எல்லாம் போச்சு. இப்ப எனக்கு பணம் வேணும், என்ன செய்யறது? அழகா இருக்காங்க சொல்ல பாருங்க. 18ஆம் வசனம், அப்போஸ்தலர் 8:18, அப்போஸ்தலர் தங்கள் கைகளில் மேல் வைத்ததினாலே பரிசுத்தாவியால் தந்தரப்படுகிற சீமோன் கண்டபோது அவரிடத்தில், பேஜ் நம்பர் 172, 172வது பக்கம், 172வது. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நன்றா கவனிங்க. அவன் விசுவாசித்தான், ஞானஸ்நானம் எடுத்துட்டான், நான் கர்த்தரோட பிள்ளைன்னு சொல்றான். அவன் செய்யறது என்னது? பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். எனக்கும் இந்த பதிலா பரிசுத்த ஆவியானவரே லஞ்சம் கொடுத்து வாங்க ட்ரை பண்றான். நான் கை வச்சா மொத்த விடணும், அப்படி கீழே விடணும். அந்த அதிகாரத்துக்கு தாங்க. இன்னைக்கு அப்படித்தானே யாரெல்லாம் பெரிய பிள்ளைக்காரன் நினைச்சுக்கணும். அப்படி வருவாரு, அப்படி கை வைப்பாரு, 2 பேர் கொடுத்துட்டாங்கன்னா உடனே பெரிய பிள்ளைங்க அப்படி பாரு. ஊதுவாரு, 2 பேர் கொடுத்தாங்க உடனே இங்க கூட்டலாம். அங்க போயிடும். முதல் பெரிய பிள்ளைங்க ஊதுறதுனா எவ்வளவு கொடுக்குறா அவங்க தான் ஊதுவோம். ஊதுனா கீழே விடுவோம். நான் ஊதுனா காத்தாகும். எல்லாரும் ஊதுறது காட்டாமல் இருக்குமே. ஒவ்வொரு சேர்த்து வரங்களை தேர்த்து கொடுத்துருக்கு. இல்ல சாதாரண ஜோமனே கொடுத்துட்டு அழகு ஓடும். இல்ல ஜபம் கூட பண்ண வேண்டாம். அது வருவாங்க, வருவது பிரச்சனை வரும், அடிச்சுடும். ஒரு வித்தியாசமான வரங்கள் ஏற்படுது. இவன் பாருங்க, நானும் யார் மேல கை வைக்கிறேனோ அந்த வரம் எனக்கு வேண்டும் என்று பாசப்படும். உடனே அப்பா உலகரன் நினைச்சாங்களா? அசதன படம் கிடைச்சிட்டா வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு நினைச்சாங்களா? இல்ல. என்ன சொல்றாங்க பாருங்க, பேதுருவை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே, நல்ல பிள்ளைகளுக்கு என்ன சொன்னீங்க? தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் பணம் கூட நாசமா போகும். நீ பரிசுத்தம் விரோதமா எழுப்புறியா?
ஆவிக்கு விரோதமா எழும்புறியா? ஊழியனுக்கு விரோதமா எழும்புறியா? தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமா எழும்புறியா? ஊழியனுக்கு விரோதமா எல்லாம் கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறியா? விருப்பம் எல்லாம் நாசமா போட்டோம். உன் பணம் நாசமா போட்டோம். உடனே ரட்சிக்கப்பட்ட என்ன சொல்றான் பாருங்க. அடுத்தது, உன் பணம் போக கிட சொல்லிட்டு உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட பார்த்து சொல்றான். ஞானசான இடத்துல பார்த்து சொல்றான். நான் கர்த்தருக்காக வைராக்கியமா மாறிட்டேன்னு சொல்றவங்கள பார்த்து சொல்றான். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியா இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை. பரிசுத்த ஆவியிடத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. உடனே என்ன சொல்றான் பாருங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஏற்கனவே என்ன பண்ணா? மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தவன் தான். ஆனா இப்போ அப்போஸ்தலன் கடிந்து கொடுக்கிறான், ஒரு துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. இன்னும் நீ மனம் திரும்பவே இல்லை, இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல, இன்னும் கர்த்தருக்கு முழுமையா இன்னும் வாழ்க்கை இன்னொன்று இருக்கிறது, பாவம் இருக்கிறது. மனம் திரும்ப எச்சரிக்கிறான். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப. சிலுவை தியானம் என்பது சாதாரணமானதல்ல. உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க போகிறது. கடைசி சுற்றத்துக்கு இயேசுவுக்காக செஞ்சினார். என் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக தானே, இவனுக்கு நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தானே, அந்த ஒளி எனக்குள் வந்து மற்றவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தானே. இந்த வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார். ரட்சிக்கப்பட்ட உண்மையானால், துர்க்குணத்தை விட்டு திரும்புவது உண்மையானால், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். அவர் சொல்லுகிறார், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் நம்ம இருதயம் இன்னும் மாறல. இருதயத்துல துர்க்குணம் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் நேர்த்தியா இருக்கணும். இது முக்கியமான ஆண்டவரே, என்னோட வைராக்கியம் இருக்குப்பா, பொறாமை இருக்கு, கோபம் இருக்கு, அவங்களுக்கு எரிச்சல் இருக்கு. நமக்குள்ள சாதாரண ஒரு காரியம், யாராவது நல்ல பாட்டு பாடுறாங்கன்னு சொன்னாலே நமக்கு எரியும். அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணா அடுத்த ஊழியக்காரருக்கு எரியும். அந்த சபைக்கு 100 பேர் போறாங்கன்னா அடுத்த பாஸ்டருக்கு எரியும். உள்ளுக்குள்ளே ஒரு 2 ஊழியக்காரர் சமாதானம் நீங்க பார்க்க முடியாது தெரியுமா? 2 பேரும் பாஸ்டர் தான், 2 பேரும் ஃப்ராட்ஸ்டரா இருப்பாங்க. 2 ஃப்ராட், இதுவும் ஃப்ராட், அதுவும் ஃப்ராட். பாஸ்டர் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு ஸ்தாபனத்துல பாஸ்டர் கோட்ரஸ் கட்டணும்னு ஒரு விஷயம் முடிவு எடுத்தார். இவ்வளவு போது அங்கிருந்து கலைஞர் வழி இல்லாம கோட்ரஸ் கட்டி விட்டுறோம். ஒருத்தர் சொன்னாரு, கோட்ரஸ் கட்டலாம் தலைவா அங்க போய் சண்டை போடாம இருக்கணுமே. இவங்க யாரு? பாஸ்டர்ஸ் சண்டை போடாம இருக்கணுமே. எல்லாம் உணர்ந்துருக்கணும். யோசிக்கணும். ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. எனக்கு நான் வந்தேன், வெளியே போறேன், நான் யோசிச்சுட்டு இருக்கான். வெளியே போகும்போது கவனிக்கிறோம். நைட் வரைக்கும் குடிச்சு இதே ரோட்ல விழுந்து கிடந்தான். இந்த சபைக்கு போறாங்க, வசதி கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, என்னமோ ஞாபகம் எடுத்தாங்க. இப்ப ஆளே மாறிட்டோம்ப்பா, சாந்தமா இருக்கேன்னு. அவன் வரப்போது தெரிய மாட்டேங்குது. அவன் வரப்போதே நாங்கெல்லாம் பயப்படுவோம். வீட்டுல போய் கதவு கூட்டிக்குவோம், கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவான். இப்ப எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு சாட்சி. வாயாடி வாழன்னு பேர் எடுத்தவன், ஐயோ அந்த அக்காவா, இவங்க எவ்வளவு பேருக்கு ஜோம் பண்றாங்க தெரியுமா? அந்த அக்காவுக்கு நிறைய பேர் ஜோம் பண்ண போறாங்க. அப்ப ஜோம் பண்ண அற்புதம் நடக்குது. ஏன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதான் எண்ணம் மாற வேண்டும். ஒரு வேகம் அதை விட அழகா சொல்றான் பாருங்க. 23 நீ கஷ்டப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஞானஸ்நானம் எடுத்து பார்த்து சொல்றான், துர்க்குணம் இருக்கிறது, உன் எண்ணம் சரியில்லை. இப்ப சொல்ற நீ கசப்பான பிச்சிலும் பாவ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சொல்ற ஞானஸ்நானம், ஆனா இன்னும் பாவத்தின் கட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையில அமையும் மனத்திற்கு ஏற்ற கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும். மனத்திற்கு ஏற்ற கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும். கசப்பான இப்ப சொன்னபோது இப்பதான் அவனுக்கு உண்மையான சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கடிக்க விடுகிறான். பணத்தை வச்சுனா என்னை வளைக்க வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உள்ளதை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். கடிந்து உபதேசம் பண்ணுகிறார். அடுத்த வருஷத்துல என்ன சொல்லுனா பாருங்க, இப்பதான் மனம் திரும்ப வந்து பயப்படுறான். என்ன சொல்றான்? 24 அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு
சொன்ன காரியம் கொஞ்சம் என்ன நேரிடும்? என்ன நேரிடும்? என்ன நேரிடும் சொன்னாங்க? சொல்லல, பயப்படுறீங்களா? என்ன நேரிடும் சொன்னான்? உன் பணம் உன் கூட நாசமா போயிருவேன். இப்பதான் பயப்படுறான். ஐயோ, நீங்க சொன்ன மாதிரி நான் எப்படி போக கூடாது? நாசமா போக கூடாது. உண்மையிலே வசனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையிலே வசனம் கீழ்ப்படுகிறேன். உண்மையிலே நான் இப்பதான் ஞாபகம் ஒப்புக்கொடுக்க போறேன். நீங்க மனம் திரும்பி அந்த தொட்டில இறங்கி உங்களுக்கு ஊழிய ஞாபகம் கொடுத்து பாவத்துக்கு என்று மறைந்து நீதிக்கு என்று உயிர் பிழைக்கிறதா இருக்கும். அது உணர்வோட நீங்க ஞாபகம் எடுத்தாதான் ஞாபகம். இல்லாட்டா வீட்டுல சோப் போட்டு குளிப்போம், இங்க சோப் போடாம குளிப்போம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சொல்லல, என்ன சேர்த்தா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர். எனக்கும் தான் ஒவ்வொரு நாளும் இருக்கு. நேற்று நைட்டு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரை இன்னும் பிரசுத்தப்படுத்திருப்பா, இன்னும் சேரணும், இன்னும் பேருக்கு வாசிக்கணும், இன்னும் ஜெப நேரத்தை நான் கூடுதலா செலவழிக்கணும். எனக்குள்ள என்ன அசுத்தம் இருக்கும் எல்லாத்துக்கும் கழுவுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் ஒப்புரவாகிறேன். ஒவ்வொரு நாளும் குடும்பம் செழிக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்வு செழிக்கப்பட வேண்டுமானால் லூக்கா 3:9 சொல்லுகிறது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடு. நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை தலையில தாழ்த்தி கேட்க. ஆண்டவர் 3 மணி நேரம் கடுமையான வெயில் நேரத்தில் உங்களுக்காக எனக்காக சிலுவை தொங்கினார் என்பதெல்லாம் தியானிப்பது உண்மைதான். 8:30 மணிக்கு சபை ஆரம்பிச்சா 10 மணிக்கெல்லாம் முடிக்கணுங்கிறதெல்லாம் கதை வச்சுக்கிட கூடாது. சினிமாவுக்கு போனா 3 மணி நேரம் இன்டர்வல் விட்டு திரும்ப பாப்கார்ன் வாங்கி தின்னுட்டு உட்காந்து பார்த்துக்கிறாங்க. பார்க்குக்கு போனா ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து எத்தனை மணி நேரம் லூக் அடிச்சு விட்டு வரா, அப்பதான் டைம் இருக்கும் அவனுக்கு. ஆலயத்துக்கு வந்தா மட்டும் 1 மணி நேரத்தில் முடிக்கணும். ஆண்டவர் சார் உங்க சீக்கிரமா முடிச்சுடுங்க. வசனத்துக்கு நேரத்தை கொடுங்க. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி சபையில உட்கார முடியாதா? ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து நைட்டோட நைட்டா போய் படுத்து கிடக்கிறோமே, ஸ்டேஷன்ல ஆன்லைன்ல க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி முதல் நாளா ஓபன் பண்றோமே, ரேஷன் கடைக்கு ஓடுறோமே, ஸ்டாலின் 3000 கொடுத்தா முதல் நாளா போய் நிக்கிறோமே. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. நமக்கு வசதிக்கு நேரம் கொடுக்க முடியாதா? ஆளுக்கு வந்தா கடிகாரத்தை பார்க்க கூடாது, வேதத்தை நோக்கி ஆண்டு என்ன பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்கிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா, பாவி பார்க்க இங்கே இருப்பான். பாவி எங்கே இருப்பான்? நீதிமானுக்கே சந்தேகம் தான். அனுதினம் ரட்சிக்கப்படுவது பழையெல்லாம் ஒழிந்து போகும். Jesus is the light of life. இயேசுவே என் வாழ்வின் ஒளி. எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9 நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு. இன்றைக்கு நம்ம ஏற்ற கனி கொடுக்கும்படி அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னும் விடுதலை இல்லை, பாவம் இருக்கு, துக்கம் இருக்கிறது, எண்ணங்கள் சரியில்லை, நான் பாவத்துக்கு அகப்பட்டு இருக்கிறேன், கசப்பான பிரச்சனைகளை காணப்படுகிறது. என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் துன்மார்க்கத்துக்கு நான் மனம் திரும்பட்டும், என் வாழ்க்கையை மாறட்டும் என்று சொல்லி அறிக்கை செய்யலாம். இந்த வாழ்க்கை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். ஹalleluya. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரை சொல்புக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரை சொல்புக்குள் உள்ளம் திறவாயோ. பாவிகள் ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கின்றாரே. வாசலங்க
இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ வாசல்கள் இயேசுவே நீரே எங்களுடைய வாழ்க்கை ஒளிவிளக்காய் இருக்கிறீர் இயேசுவா. எங்களோட வாழ்க்கையில நாங்க தேவனுக்கென்று நிச்சயம் வாழ ஒரு மனம் திரும்புதல் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை உண்டு பண்ணிருக்கோம். இந்த நாளிலே நாங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நித்தம் வாழ வருகை மட்டும் ஆண்டவரே இந்த பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் காத்துக் கொள்வதற்கு என் தேவனீர் எங்களுக்கு கிருபையை அருளும். ஆண்டவரே என் தேவனீர் எங்களுக்கு கிருபையை அருளும். அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த நாளில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எங்க வாழ்க்கையில எங்க கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இருந்து நாங்க தேவனுக்கென்று வாழ போறோம். ஆண்டவரே நீர் எங்களை கரம்பிடித்து வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவரே நேரமாய் கர்த்தருடைய வார்த்தைகளோடு போதிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய காரியங்களோடு பேசுகிறார். உலகத்தையும் செய்கிற ஊழியத்தையும் தேவன் தாமே ஆஸ்வதிக்கிறார். மேலும் உயர்த்தினார். பரிபூர்ண விடுதலை சுலமும் அவருடைய ஊழியங்களிலே இன்னும் அதிகமாய் நடப்பையும் கர்த்தர் நாமமே மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து